சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத். ஒரு தமிழை ஒரு தெலுங்குல போய் சூப்பர் ஸ்டாரா ஒரு மாஸ்டரா வந்து விலகி இன்னைக்கு வந்து ஒரு படத்தை தயார் பண்ணல வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுறேன் அம்மா ராஜசேகரை. கமல் சார் கூட நடிக்கக்கூடிய இது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வந்தது. ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சூப்பராக அருமையாக நடந்துட்டுருக்குது. நம்ம ஐயா கஸ்தூராஜா அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் மற்றும் ஆர்கே செல்வமணி சார் அவருடைய ஆசீர்வாதத்திலும் இன்றைக்கி எல்லோரும் வந்து வாழ்த்தி எல்லாம் பேசினாங்க. ரவிமரியா அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நன்றி வந்து அது வந்து நன்றி ஏஎம் சரவண ஐயாவே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். சினிமாவில் வந்து நன்றியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம கடமையை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத். அவர் தான் அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு யார் அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதுலேருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறவாமல் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. பிரேமநாத் வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி எந்த உலகத்துக்கு போனாலும் யாருமே அவர் மறக்க மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவார். அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவர் வந்து நம்ம ராஜசேகர் மாஸ்டர் வந்து ஒரு சாங் வந்து அப்போ போகிறார் டான்ஸ் குரூப்பில் எல்லாருமே டான்ஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறார். போனோன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு 4 நாள் நடக்குது. திடீர்னு பார்த்தா இவர் வந்துட்டார். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன தலைவா என்னாச்சு, நம்ம மாஸ்டர் பிள்ளைங்கள என்னாச்சு அப்படின்னா. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அவர் ஷூட்டிங்கில் வந்து திட்டுறாரு, பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு, எனக்கு இதுவாகலை, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்புறம் தான் உதாரணம் சொன்னேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவருடைய உதவியாளர்கள் எல்லாருமே திட்டுவார், அந்த நேரத்தில் வேலை ஆகிறதுக்கு திட்டுறாரு, இன்றைக்கி அதனால் திட்டினாங்க அப்படின்ட்டாக்க அவங்க போடலை, எல்லாருமே இன்றைக்கி வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு போய் சேர்ந்துட்டாங்க மறுபடியும் அங்கே போய்ட்டு. ஆனால் அன்றைக்கி சேர்ந்தது இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷமாக அழகாக ட்ராவலிங் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி ராகின் ராஜ் அறிமுக நாயகன் எல்லாருக்கும் தெரியும். சினிமாவில் எப்படியோ வந்து எப்படியெல்லாம் விமர்சனங்கள்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி அவருடைய நல்லா அந்த ட்ரைலர்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. நான் நினச்சேன் ஒரு சாங்கில் வந்து, ஏன்னா அவர் வந்து நடனம் இருக்கிறார், அதனால் நான் ஆசையாக இருந்தேன். சரி அவர் சூப்பரானவர் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சாங்கில் நான் பண்ணியிருக்கேன். கொண்டாட்டம்னு ஒரு படத்தில் அவர் இதில் நான் பண்ணியிருக்கேன். சரி எப்படி ஆடுவார்னு அப்படின்னு பார்த்தா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் வருது. நான் ஃபுல் படமே பார்த்துக்கிறேன் சார். அதனால் வந்து உண்மையிலே ட்ரெய்லர் வந்து வெட்டு சூப்பராக நல்லா ஓடணும். அதேமாதிரி நம்ம ஐயனார் வேங்கை ஐயனார் அவரும் தயாரிப்பாளர், அதேமாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கார் தயாரிப்பாளர் மன்னார் ஒரு படம், அதோடைய தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள் எல்லாமே வந்திருக்காங்க, யாருமே ஒரு மிஸ் பண்ணல. ஏன்னா அப்படி ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்லா வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவற்றை வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் பத்திரிகை மீடியா தொலைக்காட்சி யூடியூப் நண்பர்களுக்கும் அப்படி மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். வெட்டு படம், ஏன்னா நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக ஆகணும்னு ஆசைப்பட்ட உடனே நான் கற்றுக்கிட்டது சிலம்பம் தான். அந்த சிலம்பத்தில் சொல்லிக் கொடுக்குற 3 வார்த்தை, அறுப்பு வெட்டு குத்து, அவ்வளோதான். அந்த 3 வார்த்தை தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. அது மூலியமாக தான் நான் சினிமாவில் ஒரு 25 வருஷமாக ஒரு 250 படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வெட்டு திரைப்படத்தில் இயக்குனர் ப்ளஸ் இணை தயாரிப்பாளர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரேம்நாத் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி ஹீரோவை செட் பண்ணியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதனால் ஹீரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் பிஆர் கோவிந்தராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான இங்கே ஒரு ஆடியோ லான்ச்சு. வெட்டு, நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, வெட்டு 1 துண்டு 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான டைட்டில். இந்த ஹீரோ பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு தனுஷ் சாரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. வந்திருந்த அனைவருக்கும், செல்வமணி சார் வந்திருந்தாங்க, அதே மாதிரி ரவிமரியா சார், கஸ்தூராஜா சார் மற்றும் அனைத்து எங்கள் கலை உலக நண்பர்கள், முத்துக்காலை, கிங்காங்க, ராதா மேம், இவ்வளோ அழகாக தமிழ் பேசுவான்னு தெரியாது. ஹாஜா ஷெரீப் நண்பர் வந்திருக்கான், ஹாஜா ஷெரீப்பு. எல்லாருக்கும் வணக்கம்.
என்னென்னா அம்மா ராஜசேகரை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை மறந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அவங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு நான். அவங்க அப்பா பேர் ஆறுமுகம். உரிமை குரல் படத்தில் எம்ஜிஆர் கூட ஃபைட் பண்ணியிருப்பார். தம்பி வந்து 4வது ஜென்ரேஷன் அவங்க சினிமா உலகம். ராஜசேகர் அண்ணன் வந்து கிள்ளி சேகன் பேர். நாங்கள்லாம் ஒன்றா எம்ஜிஆர் நகரில் போய் ஃபைட்டு, அப்போ நானும் ஸ்டண்டுவில் சேர்றதுக்காக ஃபைட்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ ராஜசேகர் கொஞ்சம் சின்ன சேர்த்தார். அப்படி ஒரு வளர்ந்த பையன் இன்றைக்கி வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கில் போய் ஒரு தெலுங்கில் போய் சூப்பர் ஸ்டாராக ஒரு மாஸ்டராக வந்து விலகி இன்றைக்கி வந்து ஒரு படத்தை தயார் பண்ணல வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுறேன் அம்மா ராஜசேகரை. உண்மையிலேயே பெரிய விஷயம். அதை ஒரு இதில் நம்ம ரஜினி சார் கூட சாங்கில் பண்ணியிருப்பார். நான் ஆட்டோக்காரன் சாங்கில் அப்படி ஒரு சாங்கில் சூப்பராக டான்ஸ் ஆடியிருப்பார் அம்மா ராஜசேகர். தெலுங்கில் 300 படங்கள் மாஸ்டர் உருவாக்கி டான்ஸர் ஆகி இன்றைக்கி வாரிசை உருவாக்கியிருக்காரு. அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து பெரிய மாஸ்டர். எம்ஜிஆர் காலத்து கூட ஃபைட் பண்ணுவார். உங்கள் வீட்டில் அவங்க தாத்தா கூட நல்லா வீட்டில் வந்து காஃபி சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப எம்ஜிஆர் நகரில் வீட்டில் நிறைய வாட்டி வந்திருக்கேன். உங்கள் பெரியப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்படி ஒரு கலை உலக வாரிசு இன்னைக்கு வந்திருக்காருன்னா உண்மையில் நல்லா கைத்தட்டுங்க. அவருக்கு நல்லா கைத்தட்டு கொடுங்க. அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ஹீரோ. ஒரு 17 வயசில் இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோ கொண்டு வந்திருக்காரு அம்மா ராஜசேகர்னா அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம ஐயனார் அண்ணன் அவர் ப்ரோக்ராம் கூட நான் போயிருக்கிற வாடிக்கு பிரேம்நாத் கூட்டி போயிருக்காரு. பிரேம்நாத்தை பற்றி நான் சொல்லணும். நானும் பிரேம்நாத்தெல்லாம் ஒன்றா சைக்கிளில் நடிக்க அலைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு நாட்டியாலயான அற்புதமான டீம் ஆரம்பித்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் போட்டிருக்க சட்டம் மட்டும் வெள்ளை இல்லை, அவர் வச்சுருக்க தாடி மட்டும் வெள்ளை இல்லை, அவர் மனசும் வெள்ளை. பிரேம்நாத்தோடைய மனசும் வெள்ளை என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு கலந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது. என்னை அன்பாக இந்த விழாவிற்கு அழைத்த என் அன்பு அண்ணன், அன்பு தலைவர், வேங்கை மல்லூர் தலைவர் ஐயனார் அண்ணனுக்கு என்னுடைய அன்பான நன்றி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து சந்தானக்காடு வீரப்பனா பண்ணியிருந்தேன். ஒரு 16 வருஷம் இருக்கும். அதுலேருந்து அந்த தொடர்லாம் பார்த்துட்டு என் மேலே ரொம்ப அன்பு. அண்ணா வீட்டுக்கு ஊருக்குலாம் அழைப்பாங்க. ஒரு 16 வருஷம் அண்ணன் பழக்கம். இதனால் எப்பவும் மறக்க மாட்டாங்க. அந்த அன்பு எப்பவும் உண்டு. அண்ணனுடைய அன்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை அன்பாக அழைத்த கோபிநாத், பிரேம்நாத் அண்ணன் அவங்களுக்கு என்னோட நன்றி. துள்ளுவத இளமை படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் சார். நம்ம ஆஃபீஸில் நான் வந்திருக்கேன். அதில் வந்து பாலாஜின்னு ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் இருப்பார். அதில் வந்து ஒரு தெலுங்கு கேரக்டர் நடிச்சிருப்பேன். ஒரு அது யாருக்குமே அதிகமாக தெரியாது. மொட்டை அடிச்சிருப்பேன். அப்போது அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு அந்த படத்தில், சாரோட படத்தில் நடித்தது. இந்த மேடையில் இங்கே நான் இருக்கும்போது இந்த விழாவுக்காக நான் ஒரு அன்பாக அழைப்பு கொடுத்தேன். அதாவது ஐயனாரனுக்கு தெரியும், வெரைட்டி புக்கோடைய ஓனர் வர்கீஸ் அண்ணன் வந்திருக்காங்க. அதில் நிச்சயமாக சொல்லி ஆகணும். அவரால் தான் இன்றைக்கி வந்து கமல் சார் கூட நடிக்கக்கூடிய இது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வந்தது. பெரிய விஷயம். நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை வளர்த்து விட்டவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து காட்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நன்றி விசுவாசத்தோட நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய வெரைட்டி புக்கு பார்த்துட்டு தான் கமல் சார் வந்து நான் புருஸ்லி மாதிரி அந்த கட்டோடையாக இருப்பேன், அந்த ஃபைட் ஸ்டான்ஸில் நின்றுப்பேன். அதை பார்த்தா வந்து என்னை வந்து கமல் சார் கூப்பிட்டு கராத்தே ராஜான்னு இந்த பேரை கராத்தே மாஸ்டர் கராத்தே ராஜா வச்சு இன்றைக்கி உலகம் பூரா என்னை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு கமல் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வர்கீ சாருக்கு நான் நிறைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரால் நிறைய பலன் அடைஞ்சவர் தெரியும். கம்பெனியில் கொண்டு போய் நம்மளோட ஃபோட்டோவை காட்டி நமக்கு பெரிய வாய்ப்பு வந்தது. அந்த நன்றியோடு உங்களுக்கு சொல்கிறேன் சார். இப்போ இந்த வெட்டு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் மனதார வாழ்த்துகிறேன். இதில் நடித்த அன்பு தம்பி ராகின் தம்பி, அவருக்கு என்னுடைய அன்பு நன்றி. அதோட அம்மா ராஜசேகர் சார் டைரக்டர், அப்பா, அவங்க அம்மா எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐயனாரனுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். நன்றி.